இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் திருவசனம். அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித டிஸ்மஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்று மிகவும் விசேஷமான நாள், கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருநாள். சரி நண்பர்களே, சிலர் அவர்களின் அன்பு, அவர்கள் நம்மேல் காட்டும் பாசம், அது உண்மையான அன்பு அல்ல என்று இயேசு இன்று உங்களோடு பேசுகிறார். அது ஒரு அட்டாக் என்று உங்களுக்கு உணர்த்துகிறார். அவர்கள் அன்பானவர்கள் அல்ல, காரியவாதிகள், மறைமுகமாக சூழ்ச்சி செய்பவர்கள் என்று யாரையோ பற்றி உங்களுக்கு உணர்த்த என்று இயேசு உங்களோடு பேசுகிறார். இன்று அவர்கள் உங்கள் கண்களுக்கு நல்லவர்களாக, உதவி செய்பவர்களாக தோன்றலாம். அவர்களோடு இருந்தால், பேசினால், போனில் உரையாடினால் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அதுபோன்ற மனிதர்களை கொண்டுதான் உங்கள் நிம்மதியை கெடுக்கத்தான் இன்டைரக்டாக பிசாசு அவர்களை அனுப்பியிருப்பான் உங்கள் வாழ்க்கைக்குள் அல்லது உங்கள் பணியிடத்திற்குள். இதை எப்படி புரிந்து கொள்வது, கண்டுபிடிப்பது சகோதரி என்று கேட்கிறீர்களா? ஜெபம், ஜெபமே அதற்கு விடை. விவிலிய வாசிப்பு. நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க ஜெபமாலைகளையும் விவிலியத்தையும் வாசிக்க இதன் மூலமாகத்தான் இயேசுவிடம் நீங்கள் நெருங்க முடியும். நீங்கள் இயேசுவிடம் நெருங்க தாய் மரியாவிடம் நீங்கள் ஜெபிக்க சோதனை வாசலோடு அகன்று போகும். உங்கள் வீட்டிற்குள், பணியிடத்திற்குள் வரவே வராது. தடைகள் சத்துருவை போல என்றுமே வராது நண்பர்களே, சிநேகிதனை போலத்தான் வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, இதை செய்யலாமே, பெரிய ப்ராஃபிட்டை உனக்கு தரும் என்பது போல எல்லாம் சொல்லி உங்களை அழைப்பார்கள். ஆனால் நிச்சயம் அது லாபமாக இருக்காது. உங்களிடம் இருக்கும் சேமிப்பு எல்லாவற்றையும் அது பறித்து கொள்ளும். மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு ஆள் ஜெபத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் அந்தி சந்தி வேளையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக, உலக அமைதிக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, பொது காரியங்களுக்காக ஜெபிக்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இது நான் என் வாழ்க்கையில் சாட்சியாக கண்டது. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இம்மானுவேல் என்னும் வார்த்தை இன்றைய முதல் வாசகத்தில் உள்ளது. அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர்களே? கடவுள் நம்மோடு என்று அர்த்தம். நாம் தான் ஆண்டவரை மறந்து போகிறோம், ஜெபிக்காமல் இருக்கிறோம். சில நாட்கள் வேலையில் மூழ்கி போகிறோம், படிப்பில் மூழ்கி போகிறோம், போனில் மூழ்கி போகிறோம், டிவியில் வெப் சீரிஸில் மூழ்கி போகிறோம். ஆனால் இயேசு நம்மை விட்டுவிடவே மாட்டார். இம்மானுவேலராக நம்மோடுதான் இருக்கிறார். இனி என்றாவது எனக்கு யாரும் இல்லை சகோதரி என்று உங்களுக்கு நினைவு வரும்போது இந்த வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இம்மானுவேல், the Lord is with me. நீ தனியாக இல்லை என் மகனே, என் மகளே. நீ என்னை உணரவில்லை என்றாலும் நான் உன்னோடுதான் இம்மானுவேலராக இருக்கின்றேன். சற்றே உன் கைகளை இதயத்தில் வைத்து உன் கண்களை மூடி இயேசுவே என்று சிந்தித்துப்பார். நான் உன்னோடு இருப்பதை உன்னால் உணர முடியும். சரி நண்பர்களே, இன்று 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுளுக்கு பலி வேண்டாமாம், உங்கள் காணிக்கைகளும் வேண்டாமாம். சரி, அவருக்கு என்ன வேண்டும்? இயேசுவுக்கு என்னதான் பிடிக்கும் என்று யோசிக்கிறீர்களா? கீழ்ப்படிதலும் நம் அன்பும் தான் இயேசுவுக்கு வேண்டுமாம். நாம் கோவிலுக்கு ஓடிச் செல்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், காணிக்கை போடுகிறோம். ஆனால் மனதில் கோபம், பொறாமை, சுயநலம் இருந்தால் அது இயேசுவுக்கு பிடிக்காது.
அன்பாக, ஆசையாக, அந்யோன்யமாக, கணவன் மனைவியாக ஆசையாயிருங்கள். பிள்ளைகளை அன்போடு அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிடித்ததை செய்து கொள்ளுங்கள், செய்து கொடுங்கள். குடும்பமாய் ஜெபியுங்கள். அரவணைத்து பிள்ளைகளுக்கு முத்தமிடுங்கள். தலையில் சிலுவை அடையாளம் வரைந்து அவர்களுக்கு ஜெபித்து எண்ணெய் பூசி வெளியில் அனுப்புங்கள். குடும்பமாய் சிரித்து சந்தோஷமாயிருங்கள். வாரம் ஒருமுறை வெளியே சென்று வாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் அதுதான் பெரிய பெரிய மெமரிஸை நமக்கு கொடுக்கும். வயது சென்று கொண்டே இருக்கும், ஆனால் இந்த மெமரிஸ் இருக்கின்றதே, அது பசுமரத்து ஆணி போல நம் இதயத்தில் இருக்கும். நண்பர்களுக்காக நல்ல காரியங்களை செய்கள். உங்களோடு உடன் பிறந்தவர்களுக்காக சற்றே விட்டு கொடுங்கள். ஏமாறுகிறோம் என்று தோன்றுகிறதா? பரவாயில்லை, நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் நண்பர்களே. இது என் வாழ்க்கையில் நான் கண்டது. சரி, என்று நற்செய்தி நம்மோடு என்ன பேசுகிறது பார்ப்போமா? இது மீட்பின் தொடக்கம் என்று கூறுகிறது. இதில் தாய் மரியின் வாழ்க்கை மூலம் 3 பெரிய உண்மைகளை இன்றைய நற்செய்தி மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, கடவுளின் அழைப்பு எதிர்பாராத நேரத்தில் தான் வரும். தாய் மரியாளுக்கு அப்படித்தான் வந்தது. இரண்டாவது, பயத்தை எடுத்துவிடு, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆம், தாய் மரியாள் பயப்படவில்லை, சற்றே தயங்கினாள். ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வானதூதர் சொன்னபோது ஏற்றுக்கொண்டாள். பயத்தை எடுத்து போட்டாள் நம் தாய்மரி. மூன்றாவது என்ன? முழு கீழ்ப்படிதல். அன்னை மரியாவைப் போல நாம் பல நேரங்களில் முழுமையாய் கீழ்ப்படிவதில்லை. மாறாக, ஏன் இது இயேசுவே, இது வேண்டாம் இயேசுவே, என் வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடும் இயேசுவே என்றுதான் சொல்லுகிறோம். இயேசுவின் திட்டத்தை எதிர்க்கிறோம், ஏற்க மறுக்கிறோம். ஆனால் இயேசுவே, உம் சித்தம் நடக்கட்டும் என்று ஜெபித்து ஒப்புக் கொடுத்து விட்டால் வாழ்க்கை அழகாக மாறும். நமக்கு தொடக்கத்தில் முடியாது, புரியாது, ஆனால் முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். எப்படி இயேசுவே என்று கேட்கும் மனதை தள்ளிவிட்டு, ஏன் இயேசுவே என்று கேட்கும் இதயத்தை ஒதுக்கிவிட்டு, நடக்கட்டும் ஏசப்பா, நீங்க நடத்துங்க ஏசப்பா என்று நாம் சொல்லி ஒப்படைக்கும் போது அந்த நொடியில் அற்புதம் தொடங்குகின்றது. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் இயேசுவே. என் திருவுளப்படி அல்ல, உம் திருவுளப்படி என் வாழ்க்கையில் நடத்தட்டும். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கப்படுபடி செய்தீர். என் ஜெபத்தையும் ஒழுக்கமான வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் மனதையும் இதைத்தான் நீர் ஆசைப்படுகிறீர். இப்படி ஒரு பிள்ளையாக நான் வாழ, என் குடும்பத்தையும் அப்படியே நான் நடத்த எனக்கு அருள் தாரும், ஞானத்தை தாரும் இயேசுவே. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டு உள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் இயேசுவே, ஒவ்வொரு மனிதர் குறித்தும் எங்களின் வாழ்க்கை குறித்தும் இன்றைய வசனம் சொல்லுவது போல நீர் திருநூல் சுருளில் எழுதி வைத்திருக்கிறீர். அதன்படி நாங்கள் ஜெபித்து அதை அறிந்து கொண்டு நடக்க எங்களுக்கு அருள் தாரும். நீர் வழி நடத்தும். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் நான் சாட்சியாய் சொல்லுவேன். என் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போது நீர் எப்படி மாற்றி வைத்திருக்கின்றீர் என்று பலருக்கும் நான் சாட்சியாய் சொல்லுவேன். என்னால் முடிந்த உதவிகளை நான் முழுமனதோடு பிறருக்கு செய்வேன். பிறருக்காக ஜெபிப்பேன். ஒரு தனிப்பட்ட காரியத்திற்காக ஜெபிக்கும் நான் ஒரு பொது காரியத்திற்காகவும் தினமும் இனி ஜெபிப்பேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் நான் பிறருக்கு கூறுவேன் இயேசுவே. உமது பேரன்பும் உண்மையும் மாபெரும் சபைக்கு முன்பாக என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.